ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கணும். 1.5 ஸ்பூன் போட்டுக்கணும். கடுகு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லெண்ணெய் விட்டுப்போம் தாளிக்கிறதுக்கு. ஊறுகாய்க்கு வந்து எண்ணெய் நிறைய தேவைப்படுங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் இதில் வந்து கடுகும் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் போட்டு பொரிச்சுக்கலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொரிஞ்சோன்னா தேவையான அளவு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சூடாக அந்த எண்ணெயோட இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கத மாங்காய் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இப்போ இதையும் வந்து நல்லா கலரி விட்டுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் வந்து இது கொஞ்சம் நேரம் ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ என்ன வந்து இது கொஞ்சம் சூடு ஆறணுன்னு ஒரு வந்து மூடி போட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.